அதுக்கப்புறம் இந்த வெள்ளை சீடைங்கிறது என்னன்னாக்கா, வெள்ளை சீடைன்றது என்னன்னாக்கா, அது ஈர மாவு தான் வேணும். அதுக்கு வந்து உணர்ந்த மாவு வேண்டாம். ஈர மாவுன்னாக்கா அது 4 மாவு போட்டேன். 4 மாவு எடுத்துட்டேன்னாக்கா 3 4 அது அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு வெல்லம் போடணும். அந்த ஒரு கப்பு வெல்லம் போட்டேன்னாக்கா அதை அந்த தக்காளி பழ பாகு மாதிரி வரும். அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி பார்த்தேன்னாக்கா தெரியும். அது உருட்டுனா உருட்டும், ஆனாக்கா அதே சமயத்தில் குழன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறச்சே அதை கீழே இறக்கி வச்சுட்டு அதில் ஏலப்பொடியை போட்டு அந்த ஒரு ஸ்பூன் அந்த இது எள்ளு போட்டுட்டு அதுக்கப்புறம் பல்லாக அந்த தேங்காயை கட் பண்ணி வைக்கணும். அதையும் போட்டு இந்த மாவையும் போட்டு கலந்து வச்சுட்டேன்னாக்கா மறுநாளைக்கு அதை எடுத்து கொஞ்சம் அப்படியே கலந்து பிசைஞ்சுட்டு வேணும்னா தண்ணி தொட்டுக்கலாம், இல்லைனாக்கா வேண்டாம்னாக்கா அதுவும் வேண்டாம். அப்படி தண்ணி உடனே விட்டுக்கணும்னாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் அந்த டீஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த தயிரை ஊற்றினேன்னாக்கா அது நல்ல பிடிக்காத தயிராக இருக்கணும். அதை ஊற்றி பிசைஞ்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சின்னதாக உருட்டி சாதாரணமாக தான் உருட்டணும். அதை வந்து அழுத்தி உருட்டக்கூடாது. அப்படி நிதான அடுப்பில் வச்சு போடணும். வெள்ளை முக்கியமான சமாச்சாரம் என்னன்னாக்கா வெள்ளை சீடைக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். அந்த வெள்ளை சீடை நிதானமாக சின்னதாக உருட்டி அழுத்தி உருட்டிட்டேன்னாக்கா உள்ளே வேகவே வேகாது. மேலாக உருட்டினேன்னாக்கா கரைஞ்சி போயிடும். அதனால் இதுக்கு தான் அதுக்கோசம் வெள்ளத்தை நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். வெள்ளத்தை ஜாஸ்தி போட்டேன்னாக்கா வெள்ளை சீடை வராது. அதுக்கப்புறம் அதை வந்து இதான் உப்பு சீடை சொல்லிவிட்டேன், வெள்ளை சீடை முறுக்கு சொல்லிவிட்டு வெள்ளை சீடை. தேன் வயலுக்கு வந்து என்னன்னாக்கா நீங்கள் வந்து இதே 4 மாவு போட்டு அதே போல் அந்த வெண்ணையும் இது போட்டு விடலாம். ஆனால் அதுக்கு வந்து பைத்தம் இருக்கும் வறுத்து அதை மாவு அரைச்சி வச்சு அது கூட ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைச்சி அதை 1 கப் போடணும். இதுக்கு வந்து 1/2 கப் போட்டு பண்ணி அதுக்கு 1 கப் போடணும். அந்த இதுக்கு தேன் வயலுக்கு 4 கப் மாவுக்கு 1 கப் பைத்த மாவு போடணும். பைத்த மாவு போட்டு அதை வந்து இந்த வெண்ணெய் 1/2 கப் போட்டு நல்லா பிசிஞ்சுக்கணும். நல்லா பிசிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணை ஊற்றி அதை பிசையணும். அதுக்கு அந்த குழாயில் போடுறதுக்கு எவ்வளோன்னு உங்களுக்கே திட்டம் தெரியும். அந்த திட்ட பிரகாரத்துக்கு அதை போட்டு அதை தேங்காய் பிழியலாம். இது எதுக்கு சொன்னேன்னாக்கா எல்லோரும் கேட்குறேன் வெள்ளை சீடை எப்படி போடணும், உப்பு சீடை எப்படி போடணுன்னுட்டு சரின்ட்டு நான் எல்லாத்தையும் 3-4 சொல்லிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி அதை பண்ணினாக்கா நல்லாயிருக்கும். பட் இதை நான் பிரமாணத்தை சொன்னதை நீங்கள் ஜாஸ்தியாக கம்மி பண்ணிட்டு